நைன்டிஸ் கிட்ஸ். நைன்டிஸ் கிட்ஸில் பிறந்தவங்களே ஒரு வரம் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நைன்டிஸ் கிட்ஸில் கிடைக்கிற எல்லா விஷயமும் இப்போ 2K கிட்ஸ்க்கு கிடைக்கிறது இல்லை. அப்படி ஒரு விஷயம் கார்ட்டூன் ஷோவில் பார்த்தீங்கன்னா பாப்பாய் ஷோ ஒன்று வந்துச்சு. அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பாப்பாய் ஷோவில் ஃப்ளாஷ்பேக், கீரை சாப்பிட்டா தான் உடம்பு வலிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்ததே பாப்பாய் தான். அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு, அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு சாதாரணமாக பண்ணிட முடியாது. அது நார்மல் கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அந்த கார்ட்டூனுக்கே ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அந்த பாப்பாய், இந்த ஆலிவாயில் அவனுடைய வைஃப் லவர் இருக்காரு இல்லையா, அந்த ரெண்டு பேர்த்தையுமே ஒருத்தர் இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அந்த இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேற யாருமே ஒருத்தர் ஃப்ராங்க் பிரேகில் அப்படின்ற ஒருத்தர் பார்த்து தான் அந்த பாப்பாயை அப்படியே வந்து பாப்பாய் அப்படின்ற ஒரு தீனு மேட் பண்ணிக்காங்க இல்லையா. இந்த பாப்பாய் ஷோக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் அவர் வந்தார், அவரை பார்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேற யாரும் இல்லை, கிட்டத்தட்ட இந்த ஃப்ராங்க் ராக்கி ஃபிகல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இல்லினாஸ்ல ஒரு பிறந்த ஒரு கடலோடி ஃபைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப உடல் வலிமை அதிகமானவர். கிட்டத்தட்ட பாப்பாய்க்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேரையும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு கார்ட்டூன், இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அப்படின்னும் போது உடல் வலிமை அவருக்கு அதிகம். அதே மாதிரி குழந்தைங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப இலகுவான மனம் கொண்டவர். அந்த இன்ஸ்பிரேஷன்ல தான் பாப்பாய் ஷோ உருவாச்சு. அந்த பாப்பாய் கதாபாத்திரத்தை இவரை பார்த்தா இன்ஸ்பிராயி டேரக்டர் வந்து உருவாக்குனாங்க. ஏன் பாப்பாய் அப்படின்ற பேர் அவர் வச்சாங்க அப்படின்னா, உண்மையாலுமே இருந்தாலும் இந்த இன்ஸ்பெக்ஷன் ஃப்ராங்க் இருந்தா இல்லையா, அவருடைய கண்ணு பார்த்தீங்கன்னா பாப்பாய், அதாவது கண்ணு பெருசா இருக்கும். அப்படியே பெருசா இருக்கிற கண்ணு பாப்பாய் அப்படின்றதுனால தான் அவருக்கு பாப்பாய் அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு. இந்த ஆலிவ் கதாபாத்திரம் எப்படி வந்துச்சு அப்படின்னா, டோரா பாஸ்கல் அப்படின்றவங்களை மையப்படுத்தி கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியே இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதனால அவங்க இன்ஸ்பிரேஷன் எடுத்து பண்ணது. சரி அதெல்லாம் விடுங்க, மெயின் வில்லன் ப்ளூட்டோ இருக்காரு, அவர் எப்படி பண்ணாங்க அப்படின்னா, உண்மையாலுமே நம்ம பாப்பாய் ஃப்ராங்க், அவர் என்ன ஃப்ராங்க் பிகல் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு முறை சண்டை போட்டுக்காரு ஒருத்தர் கூட போயிட்டு. கிட்டத்தட்ட அவரோட பலம் அதிகமான சண்டை போட்டு ஜெயிச்சிருக்காரு. அதனால அந்த மனுஷனோட இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு ப்ளூட்டோன்ற கதாபாத்திரம், அதாவது பாப்பாய், ப்ளூட்டோ, ஆலிவாய், இந்த மாதிரி கதாபாத்திரத்தை இந்த டைரக்டர் கிட்டத்தட்ட ரொம்ப இன்ஸ்பிரேஷன் ஆகி அதை ஒரு கதையை எடுத்து, அதை ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அதுக்கான ஒரு கதையை எடுத்து பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட இந்த கார்ட்டூன் ஷோ 90s கிட்ஸ் குழந்தைங்க மத்தியில், கிட்டத்தட்ட எங்களை மாதிரி ஆளுங்க மத்தியில் கிட்டத்தட்ட ஃபேமஸ். பாப்பாய்க்காக நாங்கள் விடுதி காலகாலத்தில் ஏஞ்ச வந்து ஒரே ஷோ 10 முறைலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு லட்டு சாப்பிட்டா தான் வந்து பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். இந்த காலத்துல கீரை சாப்பிட்டா தான் பலம் வரும்போது அது இயற்கையான ஒரு முறை. ஆனா இந்த காலத்துல லட்டு சாப்பிடுங்க உங்களுக்கு பலம் வரும்ன்றதுதான் இந்த காலத்து வழக்கு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.